Star Pure Cotton Club, formals and casual shirts. கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நொறுங்கிட்டு இருக்கு. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். 5 star பண்ணி இது பண்ணாலும் பட் என்னோட வீட்டுக்கு வந்து நிறைய டாக்ஸ் எல்லாமே தெரியும். அந்த டாக்ஸ் என்னோட ஸ்பேஸ் குட்டி ஸ்பேஸ் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு. குட்டி குட்டி டால்ஸா இருக்கு, பார்பி டால்ஸ்லாம் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து சின்ன வயசுல வந்து நான் வந்து வாங்கிடுவேன். எனக்கு வந்து ஒரு கப்பு கம்பெனியே பார்த்தீங்கன்னா பார்பி டால் மட்டும் அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் பண்ணி பார்த்து மெயினா இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை ஏஜ் இருக்கு? 10 years ஆகும். இந்த வீட்டில் இருந்தா என்னுடைய கரியர் என்னுடைய எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுது. என்னை பொறுத்த வரைக்கும் குயினா கிரௌனோட மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ ஆல்வேஸ் ஈஸி கிரௌன் அந்த வெளியே கூட போக முடியாது. ஸோ மனசளவு என்னோட மேக்கப் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாதம் கண்டிப்பாக சாப்பிடுவேன். லைக் வந்து ஸ்கின் க்ளோ பண்ண நிறைய விஷயங்கள் கர்ல் ஆல் டீடைல் ரிமூவ் பண்ணுறது, ஆல் ஓவர் பாடி வந்து டீடைல் ரிமூவ் பண்ணுறது. ஸோ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கு அண்ட் வந்து ரொம்ப காம்பேக்டா கம்ஃபர்ட்டா இருக்கு உங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது வீட்டுல. ஸோ இங்க நான் நிறைய க்ரௌன் இருக்கு. இந்த க்ரௌன்ஸ் நான் கஷ்டப்பட்டு வர க்ரௌன் லைக் வந்து லைக் மிஸ் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்டார் போறப்ப மிஸ் குயின் இந்தியா மிஸ் குயின் போறப்ப மிஸ் யூனிவர்ஸ் வந்து ரெண்டு க்ரௌன் புது க்ரௌன் ஆட் ஆயிருக்கு. ஸோ என்னுடைய சக்ஸஸ் எல்லாம் நல்லா க்ரௌன் இல்லாம டெய்லி பாக்குறப்ப இவ்வளவு விஷயம் தாண்டி வந்திருக்கு, இவ்வளவு விஷயம் சாதிச்சிருக்கேன் டிஸ்பிளிங் இருக்கு. ஓகே, நம்ம என்னதான் வெளியில அங்க இங்க போயிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்க பாத்தீங்களா, அப்பா நம்ம ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி நான் என்னதான் போயிட்டு 5 star பண்ணி இது பண்ணாலும் பட் என்னோட வீட்டுக்கு வந்து நிறைய டாக்ஸ் எல்லாமே தெரியும். அந்த டாக்ஸ் என்னோட ஸ்பேஸ் குட்டி ஸ்பேஸ்ல இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு. ஓகே, அண்ட் வீட் எல்லாம் ஃபுல்லா பாத்துக்கிறது யாரு? வீட் வந்து டேக் கேர் பண்றது. என்னோட ட்ரான்ஸ் டாட்டர்ஸ் இருக்காங்க, என் ட்ரான்ஸ் டாட்டர்ஸ் என் கூட இருக்காங்க, மேகன் டி, காயத்ரி, அனிஷான்னு சொல்லிட்டு என் கூட இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே என் வீட்டை பார்த்துப்பாங்க. அவங்க வந்து லைக் என்னுடைய என்ன சொல்ற என் கூடயே இருக்கிறவங்க, என் கூடயே இருந்து என்னை வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க. அண்ட் வீட்டுக்குள்ள மோஸ்ட்லி பார்த்தா எல்லாமே நிறைய குட்டி குட்டி டால்ஸா இருக்கு, பார்பி டால்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு டால்ஸ் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து சின்ன வயசுல வந்து நான் வந்து வாங்கிடுவேன். எனக்கு வந்து ஒரு கப்பு கம்பெனியே பார்த்தீங்கன்னா பார்பி டால் மட்டும் அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் பண்ணி பார்த்து அதுக்கு வந்து மேக்கப் பண்ணி லைக் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து நான் எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி கொண்டு வந்திருக்கு நான் வந்து உண்மையாவே நினைக்கிறேன். பிகாஸ் வந்து ஆப்வியஸ்லி ஒரு டாய்ஸ்ன்றது வந்து லைக் ஒரு விஷயமா அது வந்து உன்னிப்பா நோட் பண்ண அது நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் ஞாபகமா ஒரு டால்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த டால்ஸ் நிறைய எல்லா ஒரு டால்ஸ் மெயினா இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை இயர்ஸ் இருக்கு? 10 years ஆயிடுச்சு. 10 years ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த வீட்டுல உங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இங்கே ஆரம்பிச்சதா இருக்கும் இல்லையா? இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நனிகா வந்து என்னென்ன பண்ணணும் அதெல்லாமே இந்த வீட்டுல தான் ஆரம்பிச்சது. ஸோ இந்த வீட்டுல இருந்தா என்னுடைய கரியர் என்னுடைய எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது. நான் எல்லா ஷோ பிக் பாஸ் ஆகட்டும், ஷோஸ் ஆகட்டும், மூவிஸ் ஆகட்டும், ஸோ எல்லாமே இந்த வீடு தான். ஓகே, ஸோ மறக்க முடியாத மெமரி இந்த வீட்டுல இந்த ஒரு விஷயம் நடந்தது நான் மறக்கவே மாட்டேன். பிக் பாஸ் இன்டர்வியூ ப்ரோமோ இன்டர்வியூ எடுத்தது மறக்கவே முடியாது. பிகாஸ் வந்து ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்டா போறது வந்து லைக் வந்து எனக்கு ரொம்ப இதா இருந்தது. ஸோ அப்போ அந்த டீம் என்னமோ ஷைன் கிங் வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னோட டாக்ஸ் வச்சு ஷூட் பண்ணி அதான் பண்ணது மறக்கவே முடியாது. விஜய் டிவில வந்து என்னோட வீடை காட்டினது ரொம்ப மறக்க முடியாத விஷயம். ஸோ அதோட மெமரிஸ் வந்து இருந்துட்டே இருக்கு. நமிதா மாரிமுத்து மேம் வந்து நாங்க இது பாக்கிறதுக்கு எம்டியா இருக்காங்க, கிரவுன் வச்சாதான் நமிதா மாரிமுத்து மேம் எஃபெக்ட் வரும். ஸோ கேன் யூ ப்ளீஸ் மேம்? இதுல நிறைய கிரவுன்ஸ் இருக்கு, பட் இப்போ லேட்டஸ்டான எம்எஸ் யூனிவர்ஸ் நேஷனல் டென்னிஸ் கிரவுன் இருக்கு. ஸோ உங்களுக்காக இப்பதான் வந்து கம்ப்ளீட்டா இருக்காங்க நான் பாக்கிறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் குயினா கிரவுனோட மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ லைக் ஆல்வேஸ் கிரவுன் வந்து வெளியே கொண்டு போக முடியாது. ஸோ மனசளவு குயினா இருக்கு. அந்த கிரவுன் வந்து நீங்க உங்க வைக்கும் போது அந்த ஃபீல் எப்படி மேம் இருந்துச்சு? We have responsibility. We are inspiration for others. நம்ம வந்து பண்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கணும், நல்லா 4 பேருக்கு வந்து எடுத்துக்காட்டா இருக்கணும், 4 பேருக்கு வந்து அது வந்து ஊக்குவிக்கிற விதமா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். அது இல்லாம இருக்கிறவங்க நல்லதுக்காக போறது கண்டிப்பாகவே இல்லை. ஸ்கூல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அந்த கிரவுண்ட் பின்னாடி. ஸோ லுக் வைஸாவும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒரு டிக்னிட்டியுமே அதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு 5 minutes நான் குயிக்கா ரெடி ஆயிடுவேண்டா அப்படின்னா எப்படி வந்து ரெடி ஆவீங்க? இப்போ வந்து உண்மையுமே சொன்னா 5 minutes மேக்கப் வந்து எனக்கு வந்து மேக்கப் தேவைப்படாது. நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு
சன்பிளாக் மட்டும் போட்டு ஜஸ்ட் கண்ணில் மையும் லைனரும் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுருவோம். ஜஸ்ட் நான் கண் மேக்கப் எனி திங். அதே மாதிரி இப்போ வந்து அட்லீஸ்ட் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட்டோ இப்போ வந்து ஒரு சீஃப் கெஸ்டாகவோ இல்லை நம்ம ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம போகிறோம்னா அது வந்து 15 மினிட்ஸ் மேக்கப் நான் பண்ணிடுவேன். என்னோட மேக்கப் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டு பி ஃப்ராங்க் அந்த மேட் கேர்ள். நான் மேட் தான் எப்பயுமே பிகாஸ் வந்து எனக்கு என்னோட ஸ்கின்னுக்கு வந்து மேக்கோட ப்ராடக்ட் வந்து மேக்கோட கன்சிலர் இருக்கு. இந்த கன்சிலர் வச்சுட்டு லைட் டச்சப் பண்ணிடுவேன் நான். அதுக்கப்புறம் மேக்கோட ஃபவுண்டேஷன் இது 2 மட்டும் இருந்தாலே போதும் எனக்கு முடிஞ்சிருச்சு. எனக்கு வேணும் மற்றபடி எதுவும் தேவைப்படாது. ஸோ என்னோட ஐப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரவர்ல வந்து அந்த ஐப்ரோ கிட் தட்ஸ் மை ஃபேவரட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மிஸ் போகிறப்ப இந்த வேனிட்டி பார்த்தா தெரியும் மைக்லாம் இது கருஞ்சோகளோட பிராண்ட். அங்க வந்து 60 பெண்களுக்கும் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ கருஞ்சோகரை பார்க்கணும் பேசணும் நிறைய பேருக்கு ஆசை. அவரோட வேனிட்டி என்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த வந்து அவருடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து மைக்லாம்ல வந்து சூப்பர் கோல்னு ஒரு காய்ச்சல் இது ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு அந்த காய்ச்சல். ஸோ அதுக்கப்புறம் மேக்ல வந்து லைனர் இது எல்லாமே மேக் தான். இப்போ வந்து ஆல்வேஸ் நிறைய பேர் கேட்பாங்க மேம் நீங்க யூஸ் பண்ற லிப்ஸ்டிக் ரொம்ப அழகா இருக்கு. லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா மேக்கோட வந்து ஃபேஷன் லெகசி அதான் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே மேக் தான். இது இந்த விஷயம் இருந்தாவே நான் ரெடி ஆகிட்டேன். If I need blush வேணும்னா பெனிஃபிட்டோட லிக்விட் blush ஒன்று வந்து நியூட் கலர்ல இருக்கும் லைட் பிங்க் கலர் இது 2 இருந்தாவே போதும் என்னோட மேக்கப். அதுக்கப்புறம் வந்து மேக்கோட பவுடர் கான்டூர் எனக்கு தேவைப்படாது பிகாஸ் ஆல்ரெடி என்னோட ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் வந்து டிபெண்ட் ஆனா பவுடர் தேவைப்படாது. நீங்க வந்து காஜல் யூஸ் பண்றீங்க. இந்த காஜல் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையே வந்து நமக்கு ஸ்மஜ் ஆக கூடாது, நம்மளுக்கு வந்து அது வந்து அலைஞ்சிட கூடாது, சீக்கிரமா பூச்சா ட்ரைன் ஆயிட கூடாதுன்னு. இந்த காஜல் எந்த அளவுக்கு ஜஸ்ட் வாட்டர் ப்ரூஃப் காஜல். நம்ம எடுக்கிற காஜல் வந்து நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் பிகாஸ் வந்து காஜல் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப லாங் ஸ்டேஜ்ல கூட 1.5 கிலோ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு நல்ல பிராண்டா பார்த்து காஜல் எடுப்பேன். வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் எடுப்பேன். அதே மாதிரி காஜல் ரொம்ப திக்கா படம் இன்னர் லைன்ல போடுறதும் டெக்னிஷியன் டெக்னிக். ஸோ அந்த மாதிரி பார்த்தா காஜல் வாங்குவோம், காஜல் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேருக்கு இந்த ஃபவுண்டேஷன் எப்படி நம்ம சூஸ் பண்றது, நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் எப்படி சூஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. ஸோ நீங்க உங்க ஃபவுண்டேஷன் எப்படி வந்து சூஸ் பண்ணுவீங்க? ஃபவுண்டேஷன் வந்து கன்சிலர் தான் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு டோன் கம்மியா எடுக்கணும். ஃபவுண்டேஷன் எக்ஸாக்ட் கலரா இருக்கணும். கன்சிலர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸ் நம்மளுடைய அண்டர் எல்லாமே பார்த்து பண்ணணும். எனக்கு அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளா நான் மேக் பண்ணிட்டு இருக்கனால என்னோட ஃபவுண்டேஷன் என்னோட கன்சிலர் தெரியும். அதே மாதிரி வந்து ஃபவுண்டேஷன் கன்சிலர்ஸ் லைக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். நம்மளோட ஸ்கின் கொஞ்சம் சூட் ஆகும். இப்போ வந்து நான் என்னதான் இந்த ப்ளோ மேக்கப் ஷூட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மேக் தான் இருக்கும். ஸோ சம்மன் ஆப் பெட்டர் இதுல நிறைய காஸ்ட்லி பிராண்ட்ஸ்லாம் இருக்கு. பட் எனக்கு ரெகுலரான மேக்கப்புக்கு மேக் போகுது நான் நினைப்பேன். இப்போ ஒருத்தர் நியூவா வந்து எனக்கு மேக்கப் பண்ணா கண்டிப்பா அவங்க ஆப்வியஸ்லாம் வந்து அந்த ஏதாச்சும் ஒரு லைக் வந்து ஒரு மேக் ஷோரூமோ இல்லாட்டி வந்து ஒரு இப்போ நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஃபீனிக்ஸ் மால்ல போய் நிறைய லைஃப் ஸ்டைல்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த பிராண்ட்ஸ்ல போயிட்டு அவங்களுடைய நெக் கலர் மேட்ச் பண்ணாதான் ஃபவுண்டேஷன் பர்ஃபெக்டா இருக்கும். நெக் கலர் மேட்ச் பண்ணிக்கலாம். இது வந்து லூஸ் பவுடர் பெஸ்டா இல்ல காம்பாக்ட் பவுடர் பெஸ்டான்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஒரு क्वेश्चन மார்க்காவே இருக்கு. என்னதான் வந்து சொல்யூஷன்? லூஸ் பவுடர் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்காக மேக்கப் போறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்றதுக்காக மேக்கப் வந்து எங்க மூவ் ஆகாம அந்த ப்ராடக்ட்ஸ் எங்க மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக லூஸ் பவுடர். காம்பாக்ட் பண்றது எல்லாமே முடிச்சுட்டு செட் பண்றது. இப்போ லிப்ஸ்டிக்னாலே நீங்க டார்க் லிப்ஸ்டிக் தான் மோஸ்ட்லி நான் வந்து பார்த்திருக்கேன் நீங்க போட்டு. பட் நியூட் ஷேட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷேட்? இது பாத்தீங்கன்னா நியூட் ஷேட்ஸ் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். பட் வந்து நான் வந்து எனக்கு வந்து ரெட் வந்து ரொம்ப ஜாபன்னா லைக் வந்து ரெட் வந்து கிவ் மீ மோர் கான்ஃபிடென்ட். ஸோ நியூட் பாத்தீங்கன்னா அதுலயும் மேக்ஸ்ல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. மேக்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா விஷயம். அண்ட் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே கண்டிப்பா அது வந்து மேக்கப் ஃபிக்ஸ் ஸ்ப்ரே வந்து பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன நம்ம பண்ணாலுமே அது வந்து மேக்கப் வந்து நம்மளுக்கு போயிடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ நீங்க யூஸ் பண்ற ஒரு மேக்கப் ஸ்ப்ரே வந்து அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கா? இது மேக் தான். இது 1800. ஆக்சுவலி இது ஒரு ஸ்ப்ரே வாங்கினா எனக்கு ஒரு 2 months 3 months வருது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னா வந்து ஷூட் போறதுனால வந்து நான் வந்து ஒரு பிகாஸ் மேக்கப் வந்து செட் ஆகி ஸ்வெட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரே நல்லா கொஞ்சம் பார்த்து வாங்கணும். அது இல்லாமல் ஸ்கின்ல வந்து லைக் வந்து எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ நான் அதனால வந்து மேக் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நிறைய பேருக்கு இருக்கிற क्वेश्चनே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி 5 minutes இவ்வளவு யூஸ் பண்றாங்க அப்படினு. பட் இது அப்படியே 5 minutes நான் யூஸ் பண்றது ஜஸ்ட் 2 மட்டும் தான். மேக்கப் தேவைப்படுறத நான் யூஸ் பண்றது. ஓகே. அண்ட் இப்போ மாடலிங் இப்போ நம்ம வந்து காம்படிஷனுக்கு போறோம் அப்படினா நீங்க காம்படிஷன்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது மேக்கப் உங்களோட அந்த process எப்படி இருக்கும்? ஏன்னா த்ரூ அவுட் அது சில ஹார்ஸ் கிட்ட நம்ம அது கேரி பண்ணனும். ஆமா, அதுக்கு என்ன பண்ணனும்? ஸ்கின் ஹைட்ரேஷன் வச்சுக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான மாய்ஸ்சரைசர், ப்ராப்பரான ஸ்கின் கேர் பண்ணி தான் மேக்கப்லயே உட்காருவேன். பிகாஸ் ஒவ்வொரு நாளும் அந்த அவ்வளோ ஒரு முதல் 10 to 12 hours
மேக்கப் ப்ராடக்ட் ஸ்கின்லேயே இருக்கிறதுனால அந்த ஸ்கின்னை ப்ராப்பராக வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மேக்கப் ரிமூவ் பண்ணிக்க ஸ்கின்னு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டைம் மாதிரி வந்து ரிலாக்ஸ் ஆகுது, எம்டியாக இருக்கணும். திரும்ப மாதிரி மேக்கப் முன்னாடி வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி ஒரு பேக்கோ இல்லாட்டி மேக்கப் முன்னாடி வந்து மாய்ஸ்சரைசர் ஸ்க்ரீன்ஸோ அப்ளை பண்ணிட்டு ஸ்கின் அது பண்ணி மேக்கப்லேயே உட்காருவேன். பிகாஸ் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப எனக்கு பொறுத்தவரைக்கும் ஸ்கின் லைக் வந்து ரொம்ப ஒரு டேக் கேர் பண்ணதான் நம்மளுடைய மேக்கப் வந்து பெஸ்ட்டாக அமையும். ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்களுக்கு எப்படி மேம் இருக்கு? நார்மலா ஜெனரலி இப்போ ஈவென்ட்காக இல்லாம நீங்க நார்மலா நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஒலிவேரா, அப்புறம் ஏபிசி ஜூஸ், அதுக்கப்புறம் நிறைய வாட்டர்ஸ், முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து லைக் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாதுளம்பழம் கண்டிப்பா சாப்பிடுவேன். லைக் வந்து ஸ்கின் க்ளோவுக்கான நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து என்னோட ஸ்கின் ரொட்டீன்ல வந்து நான் அதிகமா யூஸ் பண்ற விஷயம் பாத்தீங்கன்னா வந்து கர்ட் ஆல் டீடைன் ரிமூவ் பண்றது, ஆல் ஓவர் பாடி வந்து டீடைன் ரிமூவ் பண்றது. அதுக்கப்புறம் கர்ட் கூட சம்டைம்ஸ் வந்து சுகர் போடுவேன், ஸ்க்ரப்பிங் சுகர் போடுவேன், காஃபி பவுடர் போடுவேன், லைக் சம்திங் லைக் தட். இஃப் ஐ ஃபீல் நான் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணணும், பாடி கொஞ்சம் ஷைன் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நான் மிஸ் யூனிவர்ஸ் பொறுத்த நிறைய நாட்டு பொண்ணுங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஐ வாட் அ பாயிண்ட் தட் நிறைய யோகட் சாப்பிடணும், லைக் டு மேக் பாடியில வந்து அந்த ஷைன் இருக்கும். நிறைய கர்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா நிறைய இது தெரிஞ்சுக்கிட்டேன். இதை தாண்டி நார்மலா ஜெனரலா எதனா நம்ம இன்டேக்ஸ் எடுத்துக்கலாம். இன்டேக்ஸா நாங்க வந்து இப்போ ஸ்கின் கேரை பத்தி எடுத்துக்கணும். ஏபிசி தவிரனா கண்டிப்பா வந்து அவங்க ஆம்லா சாப்பிடலாம், அதுக்கப்புறம் குக்கும்பர் நிறைய சாப்பிடலாம், அதுக்கப்புறம் ஆரஞ்சஸ் நிறைய சாப்பிடலாம், அதுக்கப்புறம் வந்து விட்டமின் சி இருக்கிற வந்து அதுக்கப்புறம் கிவி ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் பேஸ் பண்ணதுல விட்டமின்ஸ் ஜாஸ்தி. ஸோ நம்ம இன்டேக்ஸா வந்து விட்டமின் டேப்லெட்ஸ் எடுக்கிறது போல இந்த மாதிரி ஃப்ரூட்ஸா நம்ம டேரக்டா எடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் தெரியும். இப்போ மாடல்ஸ்லாம் அப்படின்னு வந்தாலே அவங்க வந்து கண்டிப்பா வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் தான் எடுப்பாங்க, ட்ரீட்மெண்ட் பேஸ்ல தான் போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க ட்ரீட்மெண்ட் பேஸ் எதுனா நீங்க எடுத்துருந்தீங்க? ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் இந்த சென்ஸ் வந்து சொல்லுங்க, ஆப்வியஸா நான் போக மாட்டேன்னு சொல்லுவேன் கண்டிப்பா. பிகாஸ் நிறைய ஸ்கின் கிளினிக் எங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கண்டிப்பா கொடுக்குறாங்க. ஸோ தட் டைம் வி கோ அண்ட் ட்ரை ஆல் தி ஹைட்ரா ஃபேஷியல்ஸ், லைக் வந்து டைட்னிங் ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் அந்த ஸ்கூல் ஸ்கப்பிங் இந்த மாதிரி பண்ணுவோம். பட் நான் வந்து என்னோட ஸ்கின் கேர் எப்போது கண்டிப்பா பண்ணணும்னா ஐ கோ ஃபார் கண்டிப்பா ஜிம் மாதிரி, டான்ஸ் மாதிரி, அந்த மாதிரி விஷயம் நான் வந்து எனக்கு பண்ணிப்பேன். பட் ஸ்கின் இந்த மாதிரி விஷயம் வந்து கிளினிக் போய் பண்றதுனா ரொம்ப ரேர். பட் பண்ணீங்க, பட் இட்ஸ் வந்து ரொம்ப ரேர். ஷூட்ஸ் தேவைப்பட்ட பண்ணேன். ஓகே. அண்ட் மார்னிங் டைம்ல நீங்க அந்த மேக்கப் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, எவ்வளவு ஹார்ஸ் மேம் உங்களுக்கு எடுத்துக்கோ? லைக் டிபெண்ட் அப்பான் நம்ம, பிகாஸ் வந்து கண்டிப்பா வந்து மேக்கப்ன்றது வந்து சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து 10 நிமிஷம் முடிப்பாங்க, 1 ஹவர்லயும் முடிப்பாங்க, 2 ஹவர்ஸ்லயும் முடிப்பாங்க. அதெல்லாம் யூஷுவல் மேக்கப்லாம் முதல்ல 8 ஹவர்ஸ் ஆச்சு. So it's like depend upon the costumes and what the concept of the shoot for the day and the day பொறுத்த வரைக்கும். So ஸ்கின் கேர் பத்தி நிறைய எங்களுக்கு வந்து சஜஷன்ஸ்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஹேர் மேம் நான் கரெக்டா கேட்கறீங்க, கை வைக்கிறீங்க. ஸோ ஹேர் கேர் பண்றது ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சிங்னே சொல்லலாம். பிகாஸ் இன்னும் மாடலிங் ஆக்டர்ஸா இருக்கும் போது வந்து நிறைய ஸ்ப்ரே பண்ணுவாங்க, எவ்வளவு ஸ்ப்ரே அடிப்பாங்க, எவ்வளவு பேக்கப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல வந்து லைக் வந்து அந்த முயல் ரத்தம் போயிட்டு இருக்குல்ல. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எங்க பக்கத்துல இருக்க அந்த ஷாப்ல சொல்லி வச்சு அந்த ரத்தத்தை வாங்கி அதை ஒரு துணியில போட்டு வச்சு மொட்டை மணி 3 நாள் காய வச்சு நாங்க வீட்லயே ஆயில் ரெடி பண்ணுவோம். லைக் வந்து லைக் அதுல அந்த முயல் ரத்தத்தை வந்து கடைசியாக யூஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயில் லைக் கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஒரு 5 டைப் ஆஃப் ஆயில்ஸ் நான் மிக்ஸ் பண்ணுவேன். லைக் கேஸ்டர் ஆயில், கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேப்பலம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வேற என்ன இது எல்லாமே போட்டு அந்த ஆயில் நல்லா பாயில் பண்ணிட்டு அதுல விட்டமின் இ அந்த கேப்சூல்ஸ், கிரீன் கலர் கேப்சூல்ஸ், அந்த கேப்சூல் போட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர் எடுத்து அந்த முயலத்துக்கு அந்த துணியை வந்து டம்ப் பண்ணி வச்சிருக்கோம். இது வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணாவே இந்த டென்சிட்டி உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். முடி வந்து உடையாது, லைக் ரொம்ப ஸ்ட்ரென்த், ரொம்ப ஸ்கின் ரொம்ப தின்னா கூட வந்து லைக் டென்சிட்டி நல்லா. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நோட் பண்ணிக்கோங்க மக்களே, நானும் அதை வந்து ஃபாலோ பண்றேன். அண்ட் வந்து ஒரு பெஸ்டான ஒரு ஷாம்பு, இந்த மாதிரி இந்த ஷாம்பு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல ரிசல்ட் தருது. எனக்கு வந்து லாரியல் வந்து அந்த பர்பிள் கலர் இப்போதைக்கு இது. பட் வந்து லாரியல் ஷாம்பு பொறுத்த வரைக்கும் டிபெண்ட் அப்பான் தி பர்சன்ஸ். பிகாஸ் அவங்களுடைய பாடி, அவங்களுடைய ஸ்கின் டைப், அவங்க பாடி டைப் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து செகண்ட் வந்து லாரியல் பர்பிள் கலர் இஸ் குட் ஃபார். ஸோ பெண்களுக்கு அழகே வந்து அவங்களோட காஜல் தான் இல்லையா, அவங்க போடுற அந்த கண்மையில அழகே சொல்லுவாங்க. ஸோ அஃபோர்டபுளான ஒரு கண்மை, இது யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். லாக்மில நல்லா இருக்கு. லாக்மில வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து லாக்மில எல்லா ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கும். லாக்மில அஃபோர்டபுளா கொடுத்து அவங்க எல்லா ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கும். லாக்மில நல்லா இருக்கும்.
இதுதானே ஃபவுண்டேஷன்ஸ்ல வந்து இது ஒரு மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து டே டு டே வந்து மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. சுகர் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க சுகர் நல்லா இருக்குன்னு இருக்காங்க. நான் ட்ரை பண்ணதில்லை, பட் சுகர் நல்லா இருக்கு, அஃபோர்டபுளா சுகர் நல்லா இருக்குன்னாங்க. இப்போ வந்து ஹெல்த் அண்ட் ரூல் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் அந்த மேக்கப்ன்றது சின்ன சின்ன விஷயம், பேசிக்கான விஷயத்தை ஆரம்பிச்சு தான் ஹை ரேஞ்ச் போக முடியும். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சோ உங்களோட மேக்கப்ல ஆரம்பிச்சு உங்க ஸ்கின் கேர், ஹேர் கேர் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து எங்க கூட ஷேர் பண்ணிட்டீங்க. அண்ட் நிறைய நானுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. சோ தேங்க்யூ so much for your time. Thank you so much. MCR Pure Cotton Club, formals and casual shirts. கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நொறுங்கிட்டு இருக்கு. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.